அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் பிளேசஸ், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸோடைய முதல் 10 மாநாடுகள் எங்கெங்க நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த 10 மாநாடுகள் நடைபெற்ற இடத்தை எப்படி ஷார்ட்கட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஐஎன்சியோட 10 மாநாடுகள் நடைபெற்ற ஆண்டு, இடம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், முதலாவது ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1885. இது எந்த இடத்துல நடைபெற்றுச்சு அப்படின்னா மும்பை. முதல் ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற இடம் மும்பை. நெக்ஸ்ட் செகண்ட் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், இரண்டாவது ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1886. இது நடைபெற்ற இடம் கோல்கேட்டா. நெக்ஸ்ட் தேர்ட் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், இது நடைபெற்ற ஆண்டு 1887 நடைபெற்றுச்சு. இது நடைபெற்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ், நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடைபெற்றுச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், நாலாவது ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1888. இது நடைபெற்ற இடம் அலகாபாத்தில் இது நடைபெற்றுச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், ஐந்தாவது ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1889. இது நடைபெற்ற இடம் பாம்பே. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், ஆறாவது ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1890. இது நடைபெற்ற இடம் கல்கட்டா. நெக்ஸ்ட் செவன்த் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், ஏழாவது ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1891. இது நடைபெற்ற இடம் நாக்பூர். நெக்ஸ்ட் எய்த் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், எட்டாவது ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1892. நடைபெற்ற இடம் அலகாபாத். நெக்ஸ்ட் நயன்த் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், ஒன்பதாவது ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1893. இது நடைபெற்ற இடம் லாகூர். நெக்ஸ்ட் டென்த் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், 10வது ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1894. இது நடைபெற்ற இடம் மெட்ராஸ். மெட்ராஸ்ல இரண்டாவது முறையாக இந்த மாநாடு நடைபெற்றுச்சு. இப்போ இந்த ஐஎன்சியோட முதல் 10 மாநாடுகள் எங்கெங்க நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதுக்கான கோடுவேர்ட் நிமோனிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கான கோடுவேர்டு பார்த்தீங்க அப்படின்னா மும்பை கமல், மும்பை கமல், மும்பை கால், நல்ல மெட்ராஸ். எப்படி ஞாபகம் அப்படின்னா மும்பையிலிருந்து கமல் மும்பைக்கு கால் பண்றாரு, மும்பையிலிருந்து கமல் மும்பைக்கு கால் பண்ணி நல்ல மெட்ராஸ் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? மும்பையிலிருந்து கமல் மும்பைக்கே போன் பண்ணி நல்ல மெட்ராஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த கோடுவேர்டுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மும்பை, மும்பை அப்படிங்கிறது நடைபெற்ற இடம் மும்பை தான். நெக்ஸ்ட் கேஏ, இந்த கேஏ அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா கோல்கேட்டா அப்படிங்கிறத குறிக்கிறது. நெக்ஸ்ட் எம்ஏ, இந்த எம்ஏ அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா மெட்ராஸ் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் ஏஎல், இந்த ஏஎல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அலகாபாத் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் மும்பை, மும்பை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா மும்பை. நெக்ஸ்ட் இந்த சிஏஎல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா கல்கட்டா அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் என் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நாக்பூர் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் ஏஎல், ஏஎல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அலகாபாத் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் எல்ஏ அப்படிங்கிறத குறிக்குது அப்படின்னா லாகூர் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் மெட்ராஸ் அப்படிங்கிறது கடைசியா மெட்ராஸ் அப்படிங்கிறத குறிக்குது. திரும்ப கோடுவேர்டை ரிப்பீட் பண்றேன். மும்பையிலிருந்து கமல் மும்பைக்கு கால் பண்ணி நல்ல மெட்ராஸ் அப்படின்னு சொல்றாரு. மும்பையிலிருந்து கமல் மும்பைக்கு கால் பண்ணி நல்ல மெட்ராஸ்.